நேத்து நைட்டு ஒரு 12:30 மணி போல அன்பானந்த மாரியப்பன் அண்ணா வீட்டுக்கு ஒரு 10 போலீஸை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. வாரண்ட் எங்கன்னு கேட்டதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க வாரண்ட் காட்டுறோம் அப்படிலாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தவங்க கருத்து பதிவு பண்ணா அவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதுதான் உங்க அரசாங்கமா? இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? வாயத்தோருங்க சிஎம் சார். எம்எல்ஏ சரவணனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? எங்க வாய்ஸ கட்டுப்படுத்துறதா உங்களுடைய குறிக்கோளா? ஆட்சிக்கு வந்தோடனே யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லார் மேலயும் கேஸ், எல்லார் மேலயும் நடவடிக்கை, இதுதான் உங்களுடைய ஜனநாயக ஆட்சியா? ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? அவ்வளவு பேசுனீங்களே சிஎம் சார், நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் மாசு. என்ன சிஎம் சார், நைட்டோட நைட்டா பயந்துட்டீங்க? எப்படி அடிச்சாங்களா? ஹலோ, யார்? சஞ்சய், ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனா காணுமா? அது நான் என்ன பண்றேன், இங்க பனையூர்ல பட்டினம் பக்கத்துல இருப்பாரு. பட்டினம் பக்கம் பாக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகரோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்ல பாத்தீங்கன்னா வேற நடிகரோட இருக்காங்க. என்னங்க பண்றது? புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறகு தான் உங்க அப்பா இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் எல்லாம் பண்ண தெரியும். பாத்துருக்கோங்க ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. ஐயா கவிஞர் ஐயா, எதுக்கு நிறுத்திட்டீங்க? பாடுங்க. இல்ல சும்மா பாத்துட்டு எல்லாமே செக்கப் பண்ணி பார்த்தாரு. எல்லாமே நார்மலா இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர வைப்பா. இதெல்லாம் பார்த்து நாங்க பயந்துட்டு ஐயோ நாங்க பேசாம இருந்துருவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்க இன்னும் தைரியமா, இன்னும் ஸ்ட்ராங்கா எங்களோட கருத்துக்களை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா, டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? நாட்டுல அவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதுக்கு வாய தொடங்க. அத்தராத்துல போய் ஒருத்தர் குடும்பத்தோட அவரை மிரட்டி, சரி ஓகே சொந்த வீட்டுல இருந்தனால பரவாயில்ல, வாடகை வீடா இருந்தா அத்தராத்துல போலீஸ் போய் நின்னா அவங்க திரும்பி அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? யாரை அடக்க ட்ரை பண்றீங்க நீங்க? யாரை அடக்குறதுக்கு ட்ரை பண்றீங்க? சொல்லி கொடுத்தவங்க சரியா சொல்லி தரல, நாங்க சொல்லுங்களேன். 100 ரூபாய் கேட்டாங்க ஸ்ட்ரக்சருக்கு. ஸ்ட்ரக்சருக்கு என்ன? ஸ்ட்ரக்சருக்கு 100 ரூபாய் கேட்டாங்க. எவ்வளவு காசு? அதெல்லாம் கொடுக்க கூடாது. யார் ஹலோ கேக்குறாங்க, யார் கொடுத்தா? அதனால உட்கார்ந்து வேண்டியிருக்கு. வீல் சேருக்கு எதுக்கு 100 ரூபாய் கேட்டாங்க? நாங்க பேஷண்ட கேட்போம். வீல் சேர் 100 ரூபாய் கேட்டாங்க. 100 ரூபாய் கேக்குறாங்க. 100 ரூபாய் கேட்டாங்க வீல் சேருக்கு. யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இப்ப இது உங்க பேச சொன்னாங்களா? 1500 ரூபாய் கொடுங்க. இப்பதான் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐயா பேர்ல போட்ட ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு லேடிஸ் சிலை கடை இருந்து அதை யாராவது இடமாற்றம் செய்யணும்னா நீ விட்டுருவியா? அது எப்படி முடியாது இல்ல. உன்னால்
தப்பு தானே அது, சம்பளம் கொடுக்குறாங்கல்ல. அதான் அப்பவே நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லக்கா 100 ரூபா கேட்டிருக்காங்க. இல்லங்க என்கிட்ட 100 ரூபா இல்லன்னதுக்கு அப்புறம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்கக்கா. நடக்க வச்சு கூட்டு வந்தப்ப நான் கேட்டேன், பேனிக் அட்டாக் ஆல்ரெடி வந்துருக்கு, நீங்க யாருக்கும் 1 ரூபாய் தர தேவையில்ல. யாருக்கும் 1 ரூபாய் கொடுக்காது. அக்கா நாங்க கொடுக்கறதுக்கா கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு மேடம், இன்னும் வீல் சேர் வரல. அவங்க கேட்டாங்க, நாங்க கொடுக்கல. தப்பு அது. வாங்க மூணாகினா இல்ல வருவாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. வேற எங்கனா போயிருப்பாங்க, நாங்க கேக்குறோம். இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். 1/2 hour ஆகும். அக்கா நான் என்ன கேட்டேன், அது கரெக்ட்டுக்கா. அதுக்கு முன்னாடி மட்டும் வீல் சேர் இருந்துச்சு. 100 ரூபா கொடுத்தா வாரேன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொல்லி கிடையாது. 2 o'clock வரைக்கும் ஏங்க ஏன் முன்னாடி சொன்னாங்க? ஏங்க நாங்க இருந்தோங்க வெளியில, அவங்கள கூப்பிடுங்க, நாங்க போய் சொல்றோம், அவங்கள சொல்லுங்க பாப்போம். அதாவது நீங்க கேட்டதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது நான் சொல்லல. ஆனா 100 ரூபாய் கொடுத்தாதான் வீல் சேர் வரும்ன்றது கிடையாது. 2 o'clock வரைக்கும் அவங்க டியூட்டி டைம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. டியூட்டி சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? அக்கா நீங்க சொன்னது இல்லன்னு நான் சொல்லல, காசு கேட்ட தப்புன்றதுதான் பேசு. அதுதான், அது தப்பு தான். அதை நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். நீங்க தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ரைஸ் பண்ணேன். ப்ளீஸ் சிஎம் சார், இதுக்கெல்லாம் நாங்க பயப்படாதான் இல்ல. நீங்க நாட்டுல நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் நீங்க வாயை திறங்க, ஓகே? எங்களை அடக்குறத விட்டுவிட்டு நான் மக்களுக்காக ஏதாச்சும் பண்ற வழியை பாருங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அரே ஹாய் கேன அச்சி பூ கோன வாய் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், பர்சனலா கேட்கறேன். இப்போ நீ கன்சீவா இல்லல்ல? ஏன் கேக்குறேன்னா, நீ மறுபடியும் உன் குழந்தை இருந்து அது அபார்ட் ஆனதுக்கு தாவேகா தொண்டர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் காரணம் நீ சொல்லிடக்கூடாது பாரு ஜூலி. அதனால ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் கேட்டேன், சரியா? நீங்க வந்து ஸ்ட்ராங்கான முன்கருத்து வைக்கிறீங்களா? போய் முதல்ல ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு உங்க புருஷனுக்கிட்ட கூடு. என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்க கட்சியினர் சேர்ந்தவர்களால எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, எங்க கட்சியினர் சேர்ந்தவர்களால உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இது வந்து நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. என்ன நீங்க உங்க கருத்தை வந்து வெளியிடுறது இங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கோன நீ வந்து ஒரு தனிப்பட்ட குடும்ப விஷயத்த போய் அது உள்ள மூக்க எடுத்துன்னு போய் நுழைச்சி பொம்மை முதலமைச்சருங்கிறது, அப்புறம் வந்து சஞ்சய் அப்படிங்கிறது, அப்படியே ஓப்பன் டாக்கா பனையூர் போனியாங்கிறது, அதை கூட ஓகே. என்ன ஈவினிங் ஆனா நடிகைகளுடன் உங்க அப்பா உல்லாசமா இருக்கிறாருங்கிறதே கரெக்டா? இது நீ சொல்லு. ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக பேசுறீங்க ஓரளவுக்கு, நான் ஓகே. ஈவினிங் ஆயிட்டாலே நடிகைகள் கூட வந்து உல்லாசமா இருக்க. உல்லாசம்னா உனக்கு தெரியாம இருக்காது, உனக்கு தெரியாம இருக்காதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அது என்ன வார்த்தை? அது வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப முதல்வரா இருக்காரு. முன்னாள் முதல்வரை வந்து எதனா கேள்வி கேட்டுட்டாலே நீங்க பொங்கி எழுந்து வரீங்க. இப்ப இருக்கிற முதல்வரை ஓரளவுக்கு நீங்க வந்து கேள்விகள் கேட்கலாம். கேள்வி ஓரளவு இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அது எல்லாமே கேட்கலாம் கேன. ஆனா தனிப்பட்ட குடும்ப விஷயத்துக்குள்ள ஏன் போறீங்கன்னு தான் அவருக்கு கேக்குறோம். எல்லாருமே அதுதான் கேக்குறோம்.